அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானவரினுடைய பெயர் விவரம் உள்ளிட்ட அடையாளங்களை காவல்துறையினர் வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்கள். திருவள்ளூர் ஆரம்பாக்கத்தில் 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அவருடைய விவரங்கள் வெளியாகிறது. காளி விஸ்வகர்மா என்ற இவர் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்றும் 35 வயதானவர் என்பதும் தற்பொழுது காவல்துறை அதை உறுதி செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே பெயர் விவரங்கள் எல்லாம் தெரியாத நிலையில அசாம் மாநிலம் மற்றும் என்று ஐஜி தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது பெயர் விவரங்கள் அவருடைய வயது எல்லாம் காவல்துறையால் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளியிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்ட நிலையில தற்பொழுது சீன் ஆஃப் கிரைம் அதாவது SOC சம்பவம் இடத்திற்கு நேரடியாக அழைத்து சென்ற குற்றவாளியை இந்த குற்றம் எப்படி நடந்தது என்பது குறித்தெல்லாம் நேரடியாக காவல்துறை விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதே போல மருத்துவ பரிசோதனை எல்லாம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது நீதிமன்றத்திலையும் காவல்துறை அவரை ஆஜர்படுத்துவதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் குற்றவாளி நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு மேஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தப்பட உள்ளார். தொடர்ந்து இந்த வழக்கில் போக்சோ வழக்கானது போக்சோ பிரிவின் கீழ் இவர் கைது செய்யப்பட்டிருக்கார். அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த இந்த விஸ்வகர்மா என்ற நபர் இதற்கு முன்னர் ஏதாவது குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டாரா என்பது குறித்தெல்லாம் காவல்துறை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில இந்த விசாரணை நிறைவேற்றது இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருப்பதாக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகருடைய தகவலாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.